புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி கடல் பகுதியில் அழுகிய நிலையில் உள்ள திமிங்கலம் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் கவலையடைந்துள்ளனர். இதனால் தொற்று நோய்கள் பரவுமோ என அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குமரேசன் அளித்துள்ள கூடுதல் விவரங்கள் என்ன பார்க்கலாம். ஆழ்கடல் பகுதியில் வாழக்கூடிய இந்த அரிய வகை திமிங்கலம் விபத்தினாலேயோ நோய்வாய்ப்பட்டோ இறந்து பல நாட்கள் ஆன நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கரை ஒதுங்கியுள்ளது. நீங்க பார்க்கலாம், இப்ப இந்த திமிங்கலம் மிகவும் அழுகிய நிலையிலும் சிதிலடைந்த நிலையிலும் துர்நாற்றம் வீசக்கூடிய தன்மையுடன் இருக்கிறது. இந்த திமிங்கலம் சுமார் 48 அடி நீளமும் 20 டன் எடையும் உள்ளதாக தெரிகிறது. இந்த திமிங்கலம் இப்ப நிலை கொண்டிருக்கிற இந்த இடம் மணல் திட்டு என்பதால் இதிலிருந்து கரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த இடத்திலே இருக்கிறது. இது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு படையிடம் நாம் கேட்டபோது இது அரிய வகை தடை செய்யப்பட்ட உயிரினம் என்பதால் இது வனத்துறை இலாக்காவிற்கு பொறுப்பில் வருகிறது என்றும் அவர்களிடம் முறைப்படி தகவல் தெரிவித்து விட்டாச்சு என்றும் தெரிவித்தார்கள். இது வனத்துறை இலாக்கா அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது இந்த இடம் மணல் திட்டு போன்ற இடம் என்பதாலும் இதை இங்கிருந்து கரைக்கு கொண்டு சென்று முறைப்படி பிரேத பரிசோதனை செய்த பின்பு கடற்கரையில் புதைக்க வேண்டும். இதை கொண்டு செல்வதற்கான ஆயுதங்கள் தற்போது நம்மிடம் இல்லை என்றும் இது கொண்டு செல்வதற்கான நிலையில் இந்த திமிங்கலம் இல்லாமல் மிகவும் அழுகிய நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரியிடம் நாம் கேட்டபோது இது வனத்துறை இலாக்காவினுடைய பொறுப்பில் இருப்பதால் அவர்களுக்கு உரிய தேவையான உதவிகளை தாங்கள் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த திமிங்கலத்தை பார்ப்பதற்காக கடந்த 5 நாட்களாக இந்த கடற்கரை பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த திமிங்கலத்திலிருந்து வெளியாகும் இந்த ஒரு விதமான கழிவு நீர் மற்றும் இதனுடைய பாகங்கள் இந்த கடலில் கலப்பதால் இந்த பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் தங்களுக்கு தொற்று வியாதி வருமோ என்ற அச்சத்தினுடைய இருக்கின்றனர். உடனடியாக இந்த பகுதி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த திமிங்கலத்தை கடற்கரை கொண்டு சென்று அடக்கம் செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதாவுடன் செய்தியாளர் குமரேசன். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி கடல் பகுதியில் அழுகி வரும் திமிங்கலம் அப்புறப்படுத்தப்படாததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் தொற்று நோய் பரவும் நிலை ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அது பற்றிய ஒரு தொகுப்பை முதலில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த திமிங்கலத்தின் உடல் கடற்கரையில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே ஒதுங்கியது. இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீஸ் மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து திமிங்கலத்தின் உடலை பார்த்துவிட்டு சென்ற நிலையில் அதை அப்புறப்படுத்த நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை. இந்நிலையில் உடல் அழுகி துர்நாற்றம் வீசுவதால் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் மீனவர்கள் தாங்கள் பிடித்து வரும் மீன்களையும் பொதுமக்கள் வாங்க மறுப்பதாக தெரிவிக்கின்றனர். மீன் பிடிக்க போகும்போது நாங்கள் போட்டு போகும்போது வாழை ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது. அதே மீன் பிடிச்சிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் ஏலம் போடும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வாங்க பயப்படுறாங்க. மீன் அந்த கழிவு தின்றுருக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சாப்பிட மக்களை பயப்படுறாங்க சார். அதில் மக்கள் பயப்படுறதுனால அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் மாதிரி ரொம்ப கேட்டுக்கொள்ளுங்க சார். திமிங்கலத்தின் உடல் அழுகி வருவதால் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்து வனத்துறை, மீன்வளத்துறை என பல்வேறு துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் ஏதேனும் காரணங்களை கூறி தட்டி கழித்து வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலை இன்னும் சில நாட்கள் நீடித்தால் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் என கூறுகின்றனர். திமிங்கலத்தின் உடலை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் அதற்கு உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எல்லா சம்பந்தமான அதிகாரிகளும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் அவங்க இதுக்காக என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இதுவரை எங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கல. அவங்களும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் இதனுடைய பாதிப்பு அந்த பக்கம் நாங்கள் மீன் பிடிக்க போக முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும். எனவே இந்த வனத்துறையும் கடலோர காவல்படை ரெண்டும் சேர்ந்தோ இல்லை மீன்வளத்துறையும் இணைஞ்சோ அவங்க அரசாக சேர்ந்து அதை புதைக்கிறதுக்கு இல்லை இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு முயற்சி செஞ்சால் எங்களுடைய உதவிகள் தேவைப்பட்டாலும் நாங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். கடலில் பிடித்து வரும் மீன்களை பொதுமக்கள் வாங்க விரும்பாததால் கடலில் மிதக்கும் திமிங்கலத்தின் உடலை காண வரும் பொதுமக்களை படகில் அழைத்துச் சென்று காண்பித்து கட்டணம் வசூலித்து பிழைப்பு நடத்தி வருவதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அழுகி வரும் திமிங்கலத்தால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏதும் ஏற்படும் முன்பாக அதை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
இந்த திமிங்கலத்தை அப்புறப்படுத்துவதற்காக கடலோர பாதுகாப்பு படையிடம் கேட்டபோது அவங்க வந்து வனத்துறை இலாக்கா தான் இதற்கு பொறுப்பு, வனத்துறை இலாக்காவுக்கு பொறுப்பு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. வனத்துறை இலாக்கா வந்து இன்னும் இதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்காததுனால இது இன்னும் ஒரு சில தினங்கள் இதே நிலை நீடித்தால் இந்த பகுதியில் துர்நாற்றை வீசுவதுடன் மீனவர்கள் அருகில் வசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதா சொல்கிறாங்க. அதனால் உடனடியாக அரசு தலையிட்டு இந்த திமிங்கலத்தை அப்புறப்படுத்தி கடற்கரையிலே புதைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதாவுடன் செய்தியாளர் குமரேசன். இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், இந்த திமிங்கலம் எப்போது உயிரிழந்தது, இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? விக்ரம், இது வந்து ஆழ்கடல் பகுதியில் வாழக்கூடிய இந்த அரிய வகை திமிங்கலம் வந்து கடந்த 10-15 நாட்களுக்கு முன்பாக உயிரிழந்ததாக தெரிகிறது. இது இந்த பகுதிக்கு வந்து சுமார் 5 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில மிகவும் இது உயிரிழந்ததற்கான காரணம் ஒரு விபத்தாலேயோ ஒரு இல்ல வியாதி ஏற்பட்டோ உயிரிழந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விக்ரம், இது கடல் எல்லையிலிருந்து அந்த திமிங்கலம் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பகுதியானது எவ்வளவு தூரம் இருக்கும் குமரேசன்? கடல் எல்லையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுல வந்து அந்த திமிங்கலம் வந்து போயிருக்கு. அந்த பகுதி திமிங்கலம் தற்சமயம் இருக்கிற பகுதி வந்து மணல் திட்டு போன்ற ஒரு பகுதி. அதை தாண்டி மற்ற பகுதி எல்லாம் ஆழமான பகுதிகளாக இருந்தாலும் அந்த திமிங்கலம் இருக்கிற இடம் வந்து மணல் திட்டு போன்ற பகுதி. இது இடையின் அளவு அதிகம். குமரேசன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதை பற்றி பேசுவதற்காக கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் திரு கிருஷ்ணராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு கிருஷ்ணராஜ். இந்த திமிங்கலத்தை அப்புறப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு திரு கிருஷ்ணராஜ்? பொறுப்பு எல்லாருடைய பொறுப்பும் தான் இருக்குங்க சார். இது வந்து இதனுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் கரையில வந்து சேரல சார். இது வந்து கரையில சேராம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி 1 மீட்டர் ஆழத்துல அந்த திமிங்கலம் இருக்கு. அது வந்து இப்ப கரைக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக அதை புதைச்சு மக்களுக்கு எந்த இது இல்லாம பார்க்கலாம். இப்ப கரையில இருந்து தள்ளி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கனால அதை நம்ம கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அது முயற்சி வந்து தோல்வியில தான் முடியுது. இல்ல திரு கிருஷ்ணராஜ், இது 5 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுதான் சொல்றாங்க. அது 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குங்கிறீங்க. கடல் எல்லைக்கு கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? அதாவது சார், அந்த வீட்டை வந்து இழுத்து கரைக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலை. கரையில வந்து தூரத்துல 1 கிலோமீட்டர் தூரமுமே 1 மீட்டர் ஆழத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில வந்து எந்த போட்டுமே வந்து பெரிய விசைப்படகோ கொண்டு வர முடியாது. கிரேனை கொண்டு வந்து தூக்கவும் முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு கிரேன் வரவும் முடியாது. இந்த கிட்டத்தட்ட அந்த இடத்தை பொறுத்தளவு கேட்டீங்கன்னா 3 நாட்டிக்கல் மைல் வந்து 1 மீட்டர் ஆழத்துல தான் தண்ணி, இடுப்பளவு தண்ணி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடுப்பளவு தண்ணியில இருக்கிற லெவல்ல வந்து அதை இழுக்கவும் முடியாது, கிரேனை வச்சு தூக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த திமிங்கலம் அந்த இடத்துல இருக்கு. வேற என்ன மாதிரியான ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் நம்ம கடைபிடிக்கலாம் நினைக்கிறீங்க? வேற என்ன யோசனைகள்ல இருக்கீங்க? இப்ப வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப 2-3 வெட்டினரி டாக்டர்ஸ் அதுக்கு வந்து தொற்று பரவாம இருக்கிறதுக்காக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க. இதை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கனால யாருமே கிட்ட போகக்கூடாதுன்னு நம்ம காவல்துறையினரும் நம்ம கடலோர பாதுகாப்பு எல்லாம் வந்து அதை இல்ல, இப்போ மெடிக்கல் டீம் வந்து அதை தொற்று நோய் பரவாத வண்ணம் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மீனவர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுறாங்க. இதனால அழுகி வருது, துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்றாங்க. இப்போ அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இப்ப அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இல்லைனாலும் கூட அதை துண்டு துண்டாக வெட்டியோ இல்ல வேற ஏதேனும் ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? அந்த முயற்சி இப்ப எடுத்துட்டு இருக்காங்க சார். வெட்டரி டாக்டர் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அந்த தொற்று பரவாம இருக்கிறதுக்காகவும் அதை டிஸ்போஸ் பண்றதுக்காகவோ வேற முறையில வந்து அதை நீக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு ஒரு இன்னைக்கு அல்ல நாளைக்குள்ள அதை வந்து சரி பண்ணப்படும். முடிச்ச மக்களுக்கு அது எந்த இடையூறு இல்லாம பார்க்கப்படும் சார். திரு கிருஷ்ணராஜ், எங்க செய்தியாளர் உங்ககிட்ட அணுகின போது நீங்க சொல்லிருக்கிறீங்க இது வனத்துறைக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. உண்மையா? இதை எடுத்திருக்காங்க சார். இருக்காங்க எல்லா உதவியும் இப்ப வந்து வனத்துறையினர் மட்டும் கிடையாது, கடலோர பாதுகாப்புல வனத்துறையினர், RDO வந்திருக்காங்க, லோக்கல் DSPயும் இதுல இருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீக்கிறதுக்கு, இதை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம செய்யறதுக்கு இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு சிரமமா ஏற்பட்டிருக்கு. இது எப்போ சரியாகும்? எப்போ அந்த திமிங்கலம் கரை கொண்டு வரப்படும்? கரைக்கு கொண்டு வர்றதுக்குன்றது சாத்தியங்கள் கம்மிதான் சார். அது இல்லாம பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இதை நீக்கணும்ன்றதுக்காக தான் ஓரிரு நாட்கள்ல இதை வந்து சரி செய்யப்படும் சார். ஓரிரு நாட்கள்ல நிச்சயமா சரி செய்யப்பட்டு விடுமா? கண்டிப்பா சார். ஓரிரு நாட்கள்ல இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்.
அது அப்படி இல்லைனாலும் இல்லாத பட்சத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் சார். ஒண்ணு இதுவரைக்கும் பாதிப்புகள் ஏற்படல, ஆனா உங்களுடைய மெடிக்கல் டீம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது இப்படியே தொடர்ந்தா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு மெடிக்கல் டீம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க சார், அந்தவருடைய சஜஷன்ஸ் வந்து இப்ப எங்களுக்கு எதுவும் சொல்லலைங்க சார். ஃபாரஸ்டும் மெடிக்கல் டீம் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, எதுவுமே சொல்லல. நடவடிக்கைன்ற பட்சத்துல தான் தவிர எந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறது எதுவும் இன்னும் சொல்லலைங்க. நன்றி திரு கிருஷ்ணராஜ், உங்களுடைய நேரத்தை கருதி வந்ததுக்கு நன்றி திரு கிருஷ்ணராஜ். இனி அடுத்ததாக மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர், கட்டுமாவடியினுடைய மீனவ கூட்டுறவு சங்க தலைவர் திரு முருகையன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். திரு முருகையன், இந்த திமிங்கலம் அழுகிய நிலையில் இருக்கிறதால மீன்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய வாழ்வாதாரம் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா? அதாவது சார், இப்போ இந்த திமிங்கலம் வந்ததுக்கு பின்னாடி என்னன்னா, முதல் நாள் கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப நாளுக்கு நாள் அழுக அதனுடைய வாடை அதிகமாக வர்றதுனால அந்த இடத்துல சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த இடத்துக்கு போகுது. இந்த திமிங்கலத்தை போய் டச் பண்றதுனால அதனுடைய கழிவுகளை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதனால மீன்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? மீன்கள் இறக்குற மாதிரியான சூழ்நிலை ஏதாவது இருக்கா? திரு முருகையன், திரு முருகையனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் குமரேசன், நீங்க சொல்லலாம், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, மீனவர்கள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா உணர்றாங்க? திரு குமரேசனுடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமாவடியிலே திமிங்கலம் ஒன்று 5 நாட்களுக்கும் மேலாக இறந்து அது அழுகிய நிலையிலே காணப்படுகிறது. அதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் பரவக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களும் மீனவர்களும் குற்றம் சாட்டுகின்றனர்.